10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறோம் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து அப்படின்ட்டு, நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய ஐயூபேக் நாமன்கிளேச்சர் அண்டு காமன் நேம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் குளோரைட் அண்ட் ஆசிட் அன்ஹைட்ரேட் ரெண்டினுடைய ப்ரிப்ரேஷன் மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நவ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரியா? ஆல்ரெடி எஸ்டர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே ஒன்றுமே இல்லைங்க. நம்ம லாஸ்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் மோனோ கார்பாக்சிலிக் ஆசினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆல்கஹால் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் எஸ்டர். ஆல்கஹால் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் எஸ்டர். சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா எஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ப்ளஸ் இதனுடைய மெக்கானிசம் கூட நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். சரிங்களா? எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிசம் பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடாகவே 1 or 2 times இந்த எஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எஸ்டரிஃபிகேஷன் அண்டு இட்ஸ் மெக்கானிசம். சரிங்களா? அதையே மறந்துடாதீங்க நீங்கள். சரிங்களா? அப்போ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா ஆசிட் ரியாக்ட் வித் ஆல்கஹால் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ், இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் எஸ்டர் எத்தில் அசிட்டேட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா alcoholysis of acid chlorides and acid anhydrides. சரிங்களா? அல்கஹாலைசிஸ் சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க? வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ்னால் என்ன யூஸ் பண்ணுவோங்க? வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் செப்பரேட் பண்ணுறது, அதாவது மாலிகுல்ஸை ரெண்டாக பிரித்து அடிஷனோ சப்ஸ்டியூஷனோ ஏதோ ஒன்று நடக்கும். சரிங்களா? சரிங்க, அந்த மாதிரி ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா நம்ம வாட்டரை வந்து மேஜராக எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ ஆல்கஹாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஆல்கஹாலிசிஸ் சொல்லும்போது என்ன எடுத்துக்கிறோங்க? ஆல்கஹாலிசிஸ் சொல்லும்போது ஆல்கஹால் எடுத்துக்கிறோங்க. சரிங்களா? ஸோ CH3COCl ஆசிட் ஹேலைட்ஸ் அப்படின்னா CH3COCl அசிட்டல் குளோரைடு தாங்க ஆசிட் ஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஆசிட் ஹேலைட்ஸ் அப்படின்னா அசிட்டல் குளோரைட். சரிங்களா? இல்லை அசிட்டல் புரோமைட், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ ஆசிட் குளோரைட்ஸ் ரியாக்ட் வித் எத்தனால் ஆல்கஹால் டு ஃபார்ம் எஸ்டர் எத்தில் அசிட்டேட்டுங்க. ஸோ ஆல்கஹாலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் OHல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சிட்டைல் குளோரைடில் இருக்கக்கூடிய ஹேலஜனும் HCl ரிமூவ் ஆகிடுங்க. தென் CH3CO C2H5O மைனஸ். ஸோ கார்போ கேட்டையான் ப்ளஸ் சார்ஜுங்க, சாரிங்க கார்போனில் கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜுங்க, C2H5O minus negative charging. So this negative ion combine with carbonyl carbon to form ethyl acetate. ஓகேங்களா? Then next வந்து பார்த்தீங்கன்னா acid anhydride. acid anhydride acid anhydride அப்படின்னா anhydrated form of any carboxylic acid. ஸோ நான் இங்கே எடுத்திருக்கிறது அசிட்டிக் ஆசிட்டுங்க. anhydrated of acetic acid, anhydrated of acetic acid is called acetic anhydride. So acetic anhydride react with ethanol to form ethyl acetate. சரிங்களா? அப்போ இந்த CH3COO
this hydrogen combine என்னவா ரிமூவ் ஆகுதுங்க அசிட்டிக் ஆசிடா ரிமூவ் ஆகுதுங்க then C2H5O combines with this carbonyl carbon to form ester ஓகேங்களா okay students preparation of ester completed the next preparation of acid and amides the preparation of acid amides then நம்ம என்ன prepare பண்ண போறோங்க amides prepare பண்ண போறோம் acid amides are generally amides சரிங்களா first preparation ammonolysis of acid derivatives ammonolysis of acid derivatives சரிங்களா acid derivative means ஏற்கனவே நம்ம பார்த்திருக்க கூடிய acetyl chloride acetic anhydride சரிங்களா acetyl chloride acetic anhydride சரிங்களா அப்ப acid derivatives னா ஒண்ணு பெருசால ஒண்ணு இல்லைங்க ப்ரீவியஸா நம்ம பார்த்த acyl halides-உம் anhydride இருந்தாங்க அப்ப acyl halides like acetyl chloride CH3COCl plus ammonia NH3 ங்க NH3 ல ஒரு ஹைட்ரஜனை நான் பாண்ட் பண்ணி எழுதிருக்கேங்க ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் அட்டாச்டு வித் நைட்ரஜன் சரிங்களா ஸோ இந்த ஹைட்ரஜனும் நைட்ரஜன்லேயே தாங்க இருக்கு பட் இது ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம செப்பரேட்டாக காட்டியிருக்கோங்க ஸோ திஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் ஹாலஜன்ஸ் ஃப்ரம் அசிட்டைல் குளோரைட் சரிங்களா ஸோ இந்த குளோரைட் Cl மைனஸும் H ப்ளஸும் சேர்ந்து சரிங்களா அமைடா சாரி HCl ரிமூவ் ஆகுதுங்க HCl then this nitrogen NH2 goes to carbonyl carbon ஓகேங்களா ஸோ CH3 CO NH2 ங்க அமைடு அமைடுக்கான ஃபங்க்ஷனல் குரூப் CO NH2 சரிங்களா இப்போ CH3 CO NH2 ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரேட்லேருந்து அமைடு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அன்ஹைட்ரேட்ஸ் அமைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது அசிட்டிக் அன்ஹைட்ரேட் தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன எடுத்துருக்கோங்க அசிட்டிக் அன்ஹைட்ரேட் சரிங்களா அப்போ அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டில் அம்மோனியாவை ஆட் பண்ணும்போது சரிங்களா NH3ங்க அதே மாதிரி ஹைட்ரஜனை நான் செப்பரேட்டாக காட்டியிருக்கேங்க ரிமூவலை காட்டுறதுக்காக ஸோ CH3COOH NH2 combines with this carbon finally form CH3CONH2 சரிங்களா அசிட் அமைடு ஃபார்ம் ஆகுதுங்க ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஹீட்டிங் அம்மோனியம் கார்பாக்சிலேட்ஸ் ஹீட்டிங் அம்மோனியம் கார்பாக்சிலேட்ஸ் ஒன்றும் இல்லைங்க அம்மோனியம் அசிட்டேட் தாங்க அம்மோனியம் அசிட்டேட் எப்படிங்க ஃபார்ம் ஆகுது CH3COOH அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் வித் அம்மோனியா டு ஃபார்ம் அம்மோனியம் அசிட்டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த அம்மோனியாவை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அமைடு கிடைக்குதுங்க ஸோ H2 from NH4 then O from acetate ion combines form water சரிங்களா அப்போ வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகுது ரிமூவ் ஆகிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் சைனுங்க ஸோ CH3CONH2ங்க சரிங்களா ப்ரீவியஸாக பார்த்தது தாங்க அகைன் இந்த ரியாக்ஷன்ஸ் அம்மோனியாவை சாரி அம்மோனியா அசிட் அமைடை P2O5 ரியாக்ட் பண்ணோம்னா P2O5 இட்ஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டுங்க அப்போ H2O ரிமூவ் ஆகிட்டு CH3CNங்கிற சயனைடு நமக்கு கிடைக்குங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் த நெக்ஸ்ட் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அல்கைல் சயனைட்ஸ் ஆர் நைட்ரைல்ஸ் மீன்ஸ் சயனைடுங்க நைட்ரைல்ஸ் மீன்ஸ் சயனைடுங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னாங்க 1 mole of water அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களாமா 1 mole of வாட்டருங்க அப்போ CH3CONH2ன்னு ஃபார்ம் ஆகுங்க ஓகேங்களா பட் வாட்டர் மாலிகுலர் இருக்கக்கூடிய H2O ஹைட்ரஜன் ஆட்ஸ் வித் நைட்ரஜன் O ஆட்ஸ் வித் கார்பன் ஓகேங்களா அப்போ CH3CONH2ங்க அசிட் அமைடு ஃபார்ம் ஆகுதுங்க அசிட்டமைனுடைய ஐயூபேக் நேம் எத்தன் அமைடுங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் சரிங்களா அதில் ஆசிட் ஹாலைனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அன்ஹைட்ரேட்டுடைய ப்ரிப்பரேஷனும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோங்க
இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னுங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆசிட் அமைட்ஸுங்க. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் physical properties of derivatives of carboxylic acid. கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய physical properties பார்க்க போகிறோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் ஆசிட் குளோரைட்ஸ், ஆசிட் அன்ஹைட்ரைட், ஆசிட் எஸ்டர், ஆசிட் அமைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 டாபிக்ஸ் இருக்குங்க. அந்த 4 டாபிக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு ப்ரிப்ரேஷன் இண்டிவிஜுவலாக அந்தந்த பிளேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த பிளேஸில் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்கங்க. சரிங்களா? நான் ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி தாங்க தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் பார்க்குற மாதிரி இப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா 4 ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனும் நம்ம இப்போ பார்த்தாச்சுங்க. இப்போ அந்த 4 ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசிட் ஹாலைட்ஸினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்தராக ஆசிட் அன்ஹைட்ரைட், எஸ்டர்ஸ், ஆசிட் அமைட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொடுக்கலிங்க. சரிங்களா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் எழுதி போட்டிருக்கேங்க. ஃபர்தராக எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். மேபி யூஸ் ஆகலாம். சரிங்களா? பிகாஸ் என்ன கேட்குறாங்கன்னா சாலிபிலிட்டி, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டோட்டலாகவே நம்ம புக்கில் இல்லாதனால உங்களுக்கு இந்த ஆசிட் அன்ஹைட்ரைட், எஸ்டர்ஸ், ஆசிட் அமைட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸினுடைய சில பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆசிட் ஹாலைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்பாங்களா? ஆசிட் ஹாலைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறேங்க. ஆசிட் ஹாலைட்ஸ் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தே எமிட் பேல் ஃபியூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் when exposed to air on account of their reaction with water vapor. ஒன்றுமே இல்லைங்க, அசிட்டைல் குளோரைட் நமக்கு இப்போ கையில் இருக்குங்க. ஸோ அசிட்டைல் குளோரைட் பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அசிட்டைல் குளோரைட் பாட்டில் இருக்கு இல்லைங்க, ஸோ அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அசிட்டைல் குளோரைட் வேப்பர் கான்டாக்ட் வித் வாட்டர் வேப்பர். அசிட்டைல் குளோரைடு வந்து வேப்பராக மாறக்கூடிய காம்பவுண்ட் தாங்க. பேசிக்காகவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேட் ஆகுங்க. பார்த்தீங்களா? நீங்கள் பெட்ரோல் பார்க்குறீங்க, கெரசின் பார்க்குறீங்க, டீசல் பார்க்குறீங்க. சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவாப்ரேட் ஆகக்கூடிய காம்பவுண்ட் தாங்க. சரிங்களா? பேசிக்காகவே ஏர் மாலிகுலோட கம்பைன் ஆகும்போது வாட்டர் வேப்பரோட சேர்ந்து அசிட்டைல் குளோரைட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடை ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ CH3COCl. சரிங்களா? CH3COCl ப்ளஸ் H2O. H2Oவில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் அயான் கம்பைன்ஸ் வித் H ப்ளஸ் HCl ரிமூவ் ஆகிடுங்க. தென் வாட்டரில் இருக்கக்கூடிய OH மைனஸ் அயான் கம்பைன்ஸ் வித் CH3CO to form CH3COOHங்க. அப்போ அசிட்டைல் குளோரைட் வாட்டரோட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா ஹைட்ரஜன் குளோரைட் எமிட் ஃபார் ஃபியூம்ஸ் அந்த புகை வருங்க. சரிங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தி எமிட் பேல் ஃபியூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் when exposed to air on account of the reaction with water vapor. ஓகேங்களா? ஸோ நீ அசிட்டைல் குளோரைடை பாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அசிட்டைல் குளோரைட் வேப்பர் அவுட் சைடில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வாட்டர் வேப்பரோட கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் குளோரைட் அப்படிங்கிற ஒயிட் ஃபியூம்ஸை ஏற்படுத்துங்க. சரிங்களா? த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர் பட் ஸ்லோலி பிகின்ஸ் டு டிசால்வ் டியூ டு ஹைட்ராலிசிஸ். வாட்டரில் இன்சால்யூபிளுங்க, பட் ஸ்லோவாக வாட்டரோட கம்பைன் ஆகும்போது ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடந்து நமக்கு டிசால்வ் ஆகுதுங்க. ஓகேங்க? ஹைட்ராலிசிஸ் மூலமாக டிசால்வ் ஆகுதுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? த நெக்ஸ்ட் ஆசிட் அன்ஹைட்ரைட். சரிங்களா? ஆசிட் அன்ஹைட்ரைட் அப்படின்னா அன்ஹைட்ரேட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லோயர் அலிபாட்டிக் anhydrides are colorless with sharp irritating smell. Lower aliphatic anhydrides are colorless with sharp melting
sharp irritating smell, while aromatic acid anhydrides are colorless solid. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லோயர் அலிஃபாட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா கலர்லெஸ் லிக்விடுங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில் ஒரு விதமான இரிட்டேட்டிங் ஸ்மெல் வருங்க, கார நெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு மாதிரி இப்போ நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம்லாம் போனோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்மெல் வருங்க. ஆனால் அரோமேட்டிக் ஆசிட்ஸ் ஆன்ஹைட்ரேட்ஸ் ஆர் கலர்லெஸ் சாலிடுங்க. அலிஃபாட்டிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் ஆர் கலர்லெஸ் லிக்விட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட், the boiling point of acid anhydrides are larger than that of the parent acids. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் கையில் வச்சுக்கோங்க. அந்த ஆசிட்னுடைய ஆன்ஹைட்ரைடு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆசிட் ஆன்ஹைட்ரைடு, ஆசிட் ஆன்ஹைட்ரைடு. ஓகேங்களா? ஆசிட்டிக் ஆசிட் கையில் இருக்குதுங்க, ஆசிட் ஆன்ஹைட்ரைடும் கையில் இருக்குது. ஆசிட் ஆன்ஹைட்ரைடு அப்படிங்கிறது ஆன்ஹைட்ரைட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்டுங்க. அசிட்டிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா CH3COOHங்க. பட் அன்ஹைட்ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COO CH3CO. ஓகேங்களா? அப்போ எதுக்கு மாலிகுலர் வெயிட் அதிகங்க? ஆசிட் அன்ஹைட்ரைடுக்கு தான் மாலிகுலர் வெயிட் அதிகங்க. ஸோ பேசிக்காகவே ப்ரீவியஸாக நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி மாலிகுலர் வெயிட் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பாய்லிங் பாயிண்ட். அப்போ மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுங்க. அந்த கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அசிட்டிக் ஆசிட் மாலிகுலர் வெயிட் 60 தாங்க. ஓகேங்களா? பட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு மாலிகுலர் வெயிட் ஹையர் தென் தட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்டுங்க. அதனால் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடினுடைய பாய்லிங் பாயிண்ட் ஹையாக இருக்குதுங்க. ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸ் ஆர் லார்ஜர் தென் தட் ஆஃப் பேரண்ட் ஆசிட், பிகாஸ் ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸ் ஆர் பிக்கர் தென் பேரண்ட் ஆசிட் இன் சைஸ். ஓகேங்களா? hence it has generates van der Waals force by attraction. ஓகேங்களா? van der Waals force by attraction. ஓகேங்களா? this is attractionங்க. van der Waals force by attraction. ஓகேங்களா? அப்போ molecular weight இன்க்ரீஸ் ஆக அதே சமயத்தில் ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது van der Waals அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த van der Waals அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் காரணமாக இந்த மாலிகுலை பிரேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுதுங்க. அதனால தான் ஹையர் மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்குதுங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஆர் ஜென்ரலி சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட் லைக் they are generally soluble in organic solvents like benzene and ether etc. ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா பென்சின், ஈதர் இந்த மாதிரி சொல்லலாங்க. சரிங்களா? அசிட்டோன் இது கூட ஆர்கானிக் சால்வெண்ட் தாங்க, அசிட்டோன் அப்படிங்கிறது கூட. ஓகேங்களா? அப்போ ஆசிட் ஆன்ஹைட்ரைடு அப்படிங்கிறது ஆர்கானிக் சால்வெண்ட்டில் மட்டும்தான் சால்யூபிளுங்க. சரிங்களா? பிகாஸ் வாட்டர், அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது இங்கே கிடையாதுங்க. ஓகேங்களா? அதனால் வாட்டர்னுடைய சால்யூபிலிட்டி கம்மியாக தாங்க இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் சால்யூபிலிட்டி ரொம்ப கம்மிங்க. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் வாட்டரில் சால்யூபிளாக இருக்குங்க. பட் இங்கே ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸ் கிடையாதுங்க. அதனால் வாட்டர் இன்சால்யூபிள். ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸ் ஆர் வாட்டர் இன்சால்யூபிள். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் எஸ்டருக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுங்க. ஓகேங்களா? எஸ்டருக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எஸ்டர் வித் லோ மாலிகுலர் வெயிட்ஸ் ஆர் commonly used in fragrance. ஓகேங்களா? லோ மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய அந்த எஸ்டர்ஸை ஃப்ராக்ரன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ராக்ரன்ஸ் மீன்ஸ் அந்த பர்ஃப்யூம் மாதிரிங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம டாக்கும் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் மல்லிகை, சரிங்களா, ரோஸ், இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ரன்ஸ் மீன்ஸ் நமக்கு ஸ்மெல் ஏற்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்த எஸ்டர் அப்படிங்கிறது பனானா ஸ்மெல்லுங்க. சரியா? ஃப்ரூட்டி வாட்டர். அந்த வகையில் பார்த்தோம்னா எஸ்டர்ஸ் வித் லோ மாலிகுலர் வெயிட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு இன் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃபார்ம்டு இன் எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் ஃபுரோமோன்ஸ். சரிங்களா?
ஃப்ரோமோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபெரோமோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபெரோமோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபெரோமோன்ஸ் மீன்ஸ் pheromones are chemicals capable of acting like hormones outside the body of the secreting individual to impact the behavior of the receiving individuals. சரிங்களா? There are alarm pheromones, food trail pheromones, சரிங்களா, and many other that affect behavior or physiology. ஓகேங்களா? So pheromones means ஒரு நம்ம பாடியிலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரோமோன்ஸ் அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர் அப்படின்னாவே ஒரு ஃப்ரூட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஒரு விதமான ஸ்மெல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஃப்ரோமோன்ஸ் மீன்ஸும் அதே மாதிரி தாங்க. ஃப்ரோமோன்ஸ் மீன்ஸ் சேம் டைப் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃப்ரோமோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரோமோன்ஸ் ஆர் கெமிக்கல் கேப்பபிள் ஆஃப் ஆக்டிங் லைக் ஹார்மோன்ஸ் அவுட் சைட் த பாடி ஆஃப் த செக்ரேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் டு இம்பேக்ட் த பிஹேவியர் ஆஃப் த ரிசீவிங் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தே டென்ஸ் டு லெஸ் ரிஜிட், லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் மோர் வாலடைல், லோ பாயிலிங் பாயிண்ட். சரிங்களா? ரிஜிட் அப்படின்னா நமக்கு அதனுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரீயாக தாங்க இருக்கும், ரொம்ப ஹார்டாக நெருக்கமாக இருக்காதுங்க. இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் அயன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக அரேஞ்சாக இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் எஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்லி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்படின்னா ஈஸியாக என்ன ஆகிடுங்க, அந்த ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான்ஸுங்க நடுவில் அந்த க்ளோஸ் அப்படிங்கிறது, நெருக்கம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குதுங்க. அதனால் ஈஸியாக மெல்ட் ஆகிடுங்க. அதே சமயத்தில் மோர் வாலடைல், ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய காம்பவுண்டுங்க. அதனால் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப லோவாக இருக்குங்க. சரிங்களா? பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியலைங்களா? எப்போ ஒரு லிக்விட் பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணுது அப்படின்னா அதனுடைய லிக்வினுடைய வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வரும்போது அந்த லிக்விட் பாயில் ஆகுதுங்க. அதுதான் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற பாருங்கள். தே டென்ஸ் டு லெஸ் ரிஜிட் அண்ட் மோர் வாலடைல் தென் கரஸ்பாண்டிங் அமைட்ஸ். ஓகேங்களா? அமைட்ஸை காட்டிலும் கம்மியாக தாங்க இருக்குது எஸ்டருக்கு. சரிங்களா? பிகாஸ் அமைட்ஸ் அப்படிங்கிறது அமைடு குரூப் இருக்குங்க. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குங்க, போலார் நேச்சர். ஓகேங்களா? ஸோ இதன் காரணமாக எஸ்டர் வந்து லோ பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்குதுங்க. அமைடு வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட். அமைடு ஹை பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய நைட்ரஜன் ஆட்டம் அமைடில் இருக்குதுங்க. ஸோ ஹைட்ரஜன் பாண்டுக்கான கெப்பாசிட்டி அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்லி போலார் நேச்சர் அங்கே இருக்குதுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அமைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆசிட் அமைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித் எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அமைட் விச் இஸ் எ லிக்விட், ஆல் சிம்பிள் அமைட்ஸ் ஆர் சாலிட். சரிங்களா? ஃபார்ம் அமைட்ஸ் மட்டும் லிக்விடுங்க, அதர் சிம்பிள் அமைட்ஸ் எல்லாம் மட்டுமே என்னதுங்க, சாலிடுங்க. ஃபார்ம் அமைட்னா HCO NH2ங்க, HCO NH2ங்க ஃபார்ம் அமைடு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the lower members of the series are soluble in water with borderline solubility occurring in those that have 5 or 6 carbon atoms. ஓகேங்களா? இப்போ ஃபார்மமைடு, அசிட்டமைடு, புரோப்பனமைடு, பியூட்டனமைடு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கார்பன் ஆட்டம் வரைக்குமே சால்யூபிளுங்க. இப்போ பென்சமைடு பார்த்தீங்கன்னா இன்சால்யூபிள், பிகாஸ் ஃபினைல் ரிங் ப்ரெசண்ட்டுங்க. பென்சமைடில் ஃபினைல் ரிங் இருக்குதுங்க. ஃபினைல் ரிங் அப்படிங்கிறது ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். ஹைட்ரோஃபோபிக் மீன்ஸ் வாட்டர் ரிப்பலண்ட்டுங்க. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு சால்யூபிலிட்டி பென்சமைடுக்கு கம்மிங்க. அதர் 5 மெம்பர்ஸ் ஆர் 6 மெம்பர்ஸ் வரைக்கும் சால்யூபிளுங்க. பார்டர் லைன் சொல்கிறது 5 ஆர் 6 மெம்பர் ரிங்க. சரிங்க? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எஸ்டர்ஸ், சொல்யூஷன் ஆஃப் அமைட்ஸ் இன் வாட்டர் யூஸ்வலி நியூட்ரல், நீதர் அசிட்டிக் நார் பேசிக். ஓகேங்களா? ஸோ எஸ்டரும் சொல்யூஷன் ஆஃப் எஸ்டர்ஸ் நியூட்ரலுங்க, அதுபோலவே சொல்யூஷன் ஆஃப் அமைட்ஸும் நியூட்ரலுங்க. ஓகேங்களா? அசிட்டிக்கும் கிடையாது,
பேசிக்கும் கிடையாதுங்க, நியூட்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the amides generally have high melting and boiling point. This characteristic and their solubility in water results from the polar nature of amides group and hydrogen bonding. ப்ரீவியஸாகவே நாம் எஸ்டர்னுடைய செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்துருச்சுங்க இல்லைங்களா, எவ்வளவுதாங்க, ஒன்றும் இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக தெரியுங்க. அது இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக படிச்சிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவும் கொஞ்சம் கவனமாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.